இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். வரும் நாட்களில் மோடியால் இந்திய மக்களுக்கு வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து, குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மக்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு ரகசிய திட்டத்தை மோடி செய்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அதாவது இந்தியாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பங்களாதேஷ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பங்களாதேஷில் ஜவுளி பொருட்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கண்ணி. இந்த ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பங்களாதேஷுக்கு அமெரிக்கா ட்ரம்ப் 0% வரியை விதித்திருக்கிறார். நல்லா கேட்டுங்க. அதற்கு என்ன மாதிரியான டீலிங் நடந்திருக்கு அப்படின்னா, எப்போவுமே ட்ரம்ப் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவன் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறான்னா அவனுக்கு லாபம் இருந்தால் தான் விட்டு கொடுப்பான். இப்போது பருத்தி அமெரிக்காவிலிருந்து பங்களாதேஷ் இறக்குமதி செய்ய வேண்டும். அப்படி இறக்குமதி செய்யக்கூடிய பருத்தியில் உற்பத்தி செய்யக்கூடிய ஜவுளி பொருட்கள் இருக்கிறதல்லவா, துணி ரகங்கள் இருக்கிறதல்லவா, இது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யும் போது அதற்கு 0% வரி. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பருத்தியை நீ வாங்கிக்கோ, அந்த பருத்தியில் நீ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணி நீ எனக்கு அனுப்பு, 0% வரி, ஓகேவா அப்படின்னு. அதற்கு ஓகே சொல்லியிருக்கிறது பங்களாதேஷ். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா தமிழர்களுக்கு ஆபத்து, இந்தியர்களுக்கு ஆபத்துன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவிலிருந்து தான் அதிகமான பருத்தியை பங்களாதேஷ் வாங்கி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்தியாவிலிருந்து அதிகமான பருத்தியை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய நாடு இனிமேல் இந்தியாவிடமிருந்து பருத்தியை வாங்கப் போவதில்லை, மாறாக அமெரிக்காவிடமிருந்து பருத்தியை வாங்கப் போகிறது. ஒன்று, ஜவுளி உற்பத்தி அமோகமாக இனி பங்களாதேஷ் நடக்குது. அமெரிக்காக்காரன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜவுளியும் வாங்க போகிறான். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியை சார்ந்த ஜவுளி தொழிலை நம்பி இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களுடைய நிலைமை இனி என்னவாக இருக்கும்? பிச்சை எடுக்க வேண்டியதான், வழியே இல்லை. எல்லாத்தையும் திட்டம் போட்டாச்சு. எப்ஸ்டீன் ஃபைல், அதானி ஃபைல். மோடியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியாவை அடகு வைத்திருக்கிறார் என்று ராகுல் காந்தி சொல்வது மீண்டும் மீண்டும் அம்பலமாகி இருக்கிறது. நான் சொல்கிறேங்க, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஜவுளி பொருட்கள் இனி யார் வாங்குவா? அமெரிக்காரன் இனி முழுமையாக வாங்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பீகார் எலெக்ஷன் நேரத்தில் இதே மோடி என்ன சொன்னார் தெரியுமா? பீகாரில் போய் மக்கள்கிட்ட, எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் விவசாய பொருட்களை அமெரிக்காவிட்டிருந்து நாங்கள் இறக்குமதி செய்யவே மாட்டோம், அதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இதே மோடி பீகார் எலெக்ஷனில் சொன்னார். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் வெளிவந்துருச்சு. அதானி எப்போ வேணாலும் தட்டி தூக்கலாம். அதானியை தூக்குனா அடுத்தது மோடி தான்னு சொல்கிறாங்க. அப்போ பயந்து போன மோடி விஸ்வகுரு 56 இன்ச்சு இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார் என்று ராகுல் காந்தி சொல்வது ஏறத்தாழ உண்மையாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப $500 பில்லியன் பொருட்களை, விவசாய பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாமே ரெடி. நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது, பெரும் பிரச்சனையில் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து 0% வரியில் எல்லாவற்றையும் இறக்குமதி செய்தால் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஏற்கனவே ஏன் அமெரிக்க பொருட்களுக்கு ஒரு 18% வரியை நாம் விதித்திருந்தோம்? ஏன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை பாதிக்கப்படக்கூடிய, இந்திய விவசாய பொருட்களை அது பாதிப்புக்குள்ளாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே. இப்போ நீங்கள் ஒன்று பார்க்கணுங்க, அமெரிக்காவிலலாம் நீங்கள் 1 ஏக்கர் நிலத்தில் ஒருத்தன் விவசாயம் செய்கிறான்னா அவனுக்கு வருடத்திற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் மானியம், 3 லட்சம் சப்சிடி கொடுக்குறான். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் விளைவிக்கிற பொருட்களுக்கு போட்ட பணம் கிடைச்சாலே பெரிய விஷயம்னு விவசாயி இன்னைக்கு ஓடிட்டுருக்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லாட்டா எதுக்காக அவன் 1 வருஷம் மோடிக்கு வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டான்? ஏன் லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? இதெல்லாமே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ளே நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்திற்கு மோடி வந்துட்டார். நான் என்ன கேட்குறேன்னா, இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய மோடி எந்த பத்தாயத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறாருன்னு தெரியல.
இங்கே இருக்கிறாரா, இல்லை கைலாசத்துக்கு பிரார்த்தனைக்கு போனாரா, இல்லை கன்னியாகுமரியில் பிரார்த்தனைக்கு போனாராங்கிறது தெரியல. இந்த கேள்விகளை தொடர்ந்து ராகுல் காந்தி உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பதில் சொல்ல வேண்டிய மோடி பார்லிமெண்ட்டுக்கும் வர்றதில்லை. பார்லிமெண்ட்டுக்கு வரலைன்னா அவர் பயம்னு சொல்கிறாரு. அவர் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, அதனால் நான் தான் வர சொல்கிறேன்னு இன்னொருத்தர் அவரை காப்பாற்றிட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பெரும் ஆபத்து வரப்போகிறது என்பதுதான் உண்மை. நான் இந்த இடத்துல திருப்பூரில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பாஜக சார்பில் போட்டியிட போவதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நான் திருப்பூர் மக்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த திருப்பூரில் அண்ணாமலை இந்த தாமரைக்கு ஓட்டு போடுறான்னு கேட்டான்னு வைங்க, தயவு சொல்கிறேன், நான் அண்ணாமலைக்கு எவனும் ஓட்டு போடாதீங்க. ஒரு ஓட்டு கூட வாங்கக்கூடாது. அண்ணாமலை வின் பண்ண போகிறதில்லை, டெபாசிட் கூட வாங்க போகிறதில்லை. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஓட்டு கூட அண்ணாமலை வீட்டுக்காரங்க கூட அவனுக்கு போடாத மாதிரியான மிகப்பெரிய பிரச்சாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா மோடியினுடைய இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக, அமெரிக்காவோடு செய்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அதிகமான பாதிப்பு எந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னா, அது திருப்பூருக்கும் கோவைக்கும் ஈரோடுக்கும் தான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இனி என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு மோடி கொண்டு அந்த தொழிலை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காங்க இல்லையா? நமக்கெல்லாம் திருப்பூர்லேருந்து எத்தனையோ பேர் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போது இன்றைக்கி பங்களாதேஷ் கூட அமெரிக்கா செய்திருக்கிற ஒப்பந்தத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு கல்ல ரெண்டு மாங்க. அவனோட பருத்தியை பங்களாதேஷ்காரன் வாங்குகிறான், அதை அவன் ஊரில் அதை என்ன பண்ணுறான், அதை ட்ரெஸ்ஸாக தைச்சு அவன் அங்கிட்டு அனுப்புகிறான். அவனுக்கு 0 டாரிஃப். முகமது யூனிஸுக்கும் லாபம் இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே சீனா கிட்டேருந்து பல மில்லியனுக்கான பொருட்களை நம்ம இங்கே இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதில் அமெரிக்கக்காருடைய பொருட்களையும் இங்கே இறக்குமதி செய்கிறது அப்படிங்கிறது பாருங்களேன், ஒரு நாட்டை சந்தையாக மாற்றுறான், மிகப்பெரிய சந்தையாக மாற்றி என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள் எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி என்பதை பாருங்கள். இந்திய வரலாற்றில் இவ்வளவு கேடுகட்ட ஆட்சி இதற்கு முன்னாடி நடந்திருக்காங்க. வாயிலும் வயிற்றிலும் அடிக்க வேண்டிய சூழலுக்கு ஒவ்வொரு இந்தியனும் தள்ளப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால சும்மாவா 20 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள், அதுவும் ஓரளவுக்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், மோடி ஆட்சியில் இனிமேல் இந்தியாவில் வாழ முடியாதுன்னு ஏன் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள்? அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது இப்படியே போனால் இங்கே சிக்கல் இருக்க முடியாது அப்படின்னு. அதானியெல்லாம் தனி தீவை வாங்கி போட்டிருக்கான், ஓடிடுவான் அவன். பிஜேபிக்காரன் பிள்ளைங்கள்லாம் வேறு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டானுங்க, எல்லாம் ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க. ஆனால் அப்பாவி இந்திய மக்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய மோசமான ஆட்சி. இதற்கு மக்கள் எப்படி முடிவு கட்டப் போகிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. யார் இந்தியாவை, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.